இப்போ சீசன் 9 பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது பெருசா இல்ல. ஒரு 2 கண்டஸ்டன்ட்டுக்கு ரெட் கார்டு கொடுத்து அதன் மூலமா விஜய் டிவி டிஆர்பி பிச்சை அப்படிங்கிறது எடுத்தது நமக்கு தெரியும். அது வரலாறு. ஏன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்தா கூட அது ஒரு ஹிஸ்டரி. ஸோ அதுக்கப்புறமா ரெட் கார்டு கொடுத்த அதே கண்டஸ்டன்ட்டை ஃபினாலே ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு அந்த இடத்துலையும் டிஆர்பி ஏத்திக்கிறதுக்காக யாருக்கு ரெட் கார்டு கொடுத்து யாரு வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சு யாரை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களோ அவங்களையே வெக்கம் இல்லாமல் திரும்ப ஃபினாலே ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு அப்பையும் ஏன்னா அங்க இருக்கிற ஃபினாலே ஸ்டேஜில் இருக்கிற டைட்டில் வின்னருக்கோ இல்ல ரன்னருக்கோ இல்ல டாப் 4ல இருக்கிறவங்களுக்கோ பெருசா மக்கள் மத்தியில ஒரு கிரேஸ் இல்ல, அவங்க மேல நம்பிக்கை இல்ல, அவங்க மேல ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ரெட் கார்டு கொடுத்த 2 கண்டஸ்டன்ட்டுக்கு தான் வெளியில ஃபேன் பேஸ் இருக்கு, இவங்களால தான் ஷோ ரன் ஆச்சு அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்ட விஜய் டிவியும் திரு விஜய் சேதுபதி அவர்களும் ஃபினாலே ஸ்டேஜுக்கு யாரை வச்சு டிஆர்பி ஏத்துனாங்களோ அவங்கள வச்சு திரும்ப ஃபினாலே கூட்டின்னு டிஆர்பி ஏத்துறானுங்க. அது முடிஞ்சிச்சிங்களா? அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு ஷோ ஒன்று நடந்தது போல இருக்கு, ஸ்டார்ட் மியூசிக்னு சொல்லிட்டு. அந்த ஷோவிலையும் அதே கண்டஸ்டண்ட்டை கூட்டிட்டு அதுல ஒரு கண்டஸ்டண்ட்டை மட்டும் கூட்டிட்டு இன்னொரு கண்டஸ்டண்ட்டுக்கு அநீதி இழைக்கும் விதமாக அவங்க பேரை யூஸ் பண்ணி திரும்ப டிஆர்பி பிச்சை எடுக்க வந்துள்ளேன்னு சொல்லிட்டு விஜய் டிவி வந்திருக்கு. நேரடி தாக்குதல் தான் இந்த வீடியோ. விஜய் டிவியோட ரோஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சேனல் ப்ராடக்டா இருக்கக்கூடிய கமருதீனை பாதுகாக்கிற மாதிரியும் பார்வதியை தனித்து விடுற மாதிரியும் ஒரு செயல்ல தான் விஜய் டிவி ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சுது. எதுக்குடா இவ்வளோ ஆக்ரோஷமா பேசிட்டுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்போ நான் கடந்த காலங்களில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பேங்க. வெளியில வந்திருக்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே எல்லா இன்டர்வியூலுமே போயிட்டு பாரு கமருதீன் பாரு கமருதீன் பாரு கமருதீன், எப்ப பார்த்தாலும் பாரு கமருதீன் தான். அவங்கள தாண்டி இவங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் கிடையாது. அவங்க பண்ண விஷயங்களை தவிர்த்து விட்டு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, அதை விட்டுட்டா கார் டாஸ்க். இந்த சீசனோட ஹைலைட்டே கார் டாஸ்க் தான். இந்த கார் டாஸ்கை யூஸ் பண்ணி 2 பேரோட வாழ்க்கையை அடிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு வெளியில அனுப்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அப்படி, இது வேற விஷயம். இருந்தாலும் பிளான் போட்டது அந்த கார் டாஸ்கை வச்சு டிஆர்பி யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களை கெட்டவங்களா காமிச்சு ஒருத்தவங்களை நல்லவங்களா காமிச்சு ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்ப அதே கார் டாஸ்கை இன்னும் இந்த சீசன் முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு இல்ல, இன்னும் ஒரு வருஷம் அடுத்த சீசன் வர வரைக்கும் கார் டாஸ்க் இப்படிதான் ஓட்ட போறானுங்க விஜய் டிவி. ஏன்டா அந்த பொழப்பு? இதுக்கு நேரடியா போயிட்டு பிச்சை எடுத்துடலாமே. பாருகிட்ட பாரு நீ ஒரு ஷோக்கு வா, டிஆர்பி ஏறும், வியூவர்ஸ் அதிகமாவாங்க, பிச்சை போட்டு பாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி போய் கேட்டுடலாம். நீங்க லிட்டரலா அப்படிதான் நடந்திருக்கும். ஏன்டா அந்த பொழப்பு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை பார்க்குற நண்பர்கள், என்னோட அக்காகள், தங்கைகள், அண்ணன்கள், நம்ம பொலிட்டிக்கலாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கோட் மீடியா அப்படிங்கிறதோட இன்னொரு பரிமாணமாக கோட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதோட லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் தெரிஞ்சவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, பொலிட்டிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதில் நான் வீடியோ போட ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக வீடியோ நான் இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுலேயும் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இப்போ கண்டென்ட் உள்ள வருவாங்க. சரி, இன்னைக்கு போயிட்டு நான் சும்மா பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். திடீர்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருப்பேன், இந்த கார் டாஸ்க் பற்றி இவங்க பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். அதை பற்றி ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோன்னு வச்சுக்கலாங்க. அந்த ப்ரோமோ போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன் டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஏன்டா அவ்வளோ பயம்? இவனுக்கு கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா உள்ள ஏதோ சம்பவம் இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையாலுமே ஒரு விஷயம் பண்ணியிருக்கானுங்க. என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? முதல்ல இந்த ஷோவில் கலந்துக்கிறது ஆண்கள்ல இருந்து நம்மளோட சபரி, வினோத் அண்ணா, நம்மளோட விக்ரம் அவர்கள், ஸோ இன்னொரு ஆள். இந்த சைடு பெண்கள்ல இருந்து திவ்யா, அரோரா, வியானா, சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒரு 4 பேர். இப்படி 4 பேர் பிரிஞ்சு கண்டஸ்டன்ட் கலந்துக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரியங்கா, நம்ம ஆல்ரெடி பிரியங்காவை பத்தி நிறைய ரோஸ்ட் பண்ணியிருப்போம், இருந்தாலும் சொல்றேன். பிரியங்கா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபுல் காசிப்பா தான் இருக்க போகுது இந்த ஷோ அப்படின்னு சொல்லும் போது நம்மள கமருதீன் சொல்றாரு, ஆமா உள்ள மட்டும் நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஃபுல்லா காசிப் தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்றாப்ல. அப்போ அந்த சைடு இருக்கிற பெண்கள் கூட்டம் சிரிக்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா, டாப் 4ல வந்தானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு முழுசு காசிப் பண்ணி தான் கடைசி வரைக்கும் வந்தானுங்க. எவனும் கேம் ஆடியோ இல்ல டாஸ்க் ஆடியோ இல்ல கண்டென்ட் கொடுத்தோ வரல, இவனுக்கு ஃபுல்லா காசிப் பண்ணி தான் வந்தானுங்க. அது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாரு கமருதீனோட எவிக்ஷனுக்கு அப்புறமா ஒரு 10-15 நாள் ஒரு ஷோ ரன் ஆயிருக்கும். அந்த ஷோ போயிட்டு பாருங்க, நீ பாத்தீங்கன்னா தூங்கிடுவீங்க. ஒரு நாள் எபிசோட நீ பாத்தீங்கன்னா
தூக்கம் வந்து அப்படியே நீங்க தூக்க மாத்திரை போனாத அளவுக்கு தூக்கி, ஏன்னா ஒண்ணுமே பண்ணல விடுங்க. இப்ப அந்த இடத்துல பாருது இருந்தா ஒரு பிரச்சனை வந்திருக்கும், ஏதோ ஒரு கண்டென்ட் வந்திருக்கும், டாஸ்கோ ஏதோ ஒண்ணு ஒரு மாதிரி சுவாரஸ்யமா போயிருக்கும். சோ இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், பாரு கமருதீன் இந்த ஷோவை எந்த அளவுக்கு தூக்கி நிப்பாட்டியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும் நண்பர்களே. இது கேட்டு முடிச்ச உடனே நம்மளோட பிரியங்கா அக்கா கேட்குறாங்க, என்ன கமருதீன் தனியா வந்திருக்கீங்க, என்ன கமருதீன் தனியா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து வன்மத்தோடவா கேட்குறாங்களா இல்லை ஃபன்னா கேட்குறாங்களா அப்படிங்கிறது வேற. நான் என்ன கேட்குறேன், நீ எதை மீன் பண்ணுறன்னு எனக்கு தெரியுது. கமருதீன் கிட்ட நீ ஏன் தனியாக வந்திருக்க அப்படிங்கும் போது நீ ஏன் பார்வதியை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தானே? அதான உண்மை. அதுக்கு வந்து இந்த சைடு எங்களோட சயின்ஸ் சபரி, அதாங்க புனிதர் சபரி, உருட்டு சபரி, மிக்சர் சபரி என்ன சொல்கிறான்னா, அவன் வாழ்க்கையே அவன் என்ன சொல்ல வரான், அவன் வாழ்க்கையே பார்வால அப்படின்னு சொல்ல வரானா இல்லை பாழடைஞ்சிருச்சு என்ன நீ மீன் பண்ற அதோட கட் பண்றானுங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் உனக்கு கமெண்ட் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. கமெண்ட்டை ஆன் பண்ண சொல்லுங்க. கிழின்னு கிழிக்கிறானுங்களா இல்லையான்னு பாருங்க. ஒரு கண்டஸ்டன்ட் இப்போ ஒன்றும் இல்லைங்க, இந்த ஷோ நடக்குது இல்லைங்க, அதில் 2வது ப்ரோமோன்னு விட்டுருக்கானுங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன். அந்த 2வது ப்ரோமோ கீழே நான் போய் பார்க்குறேங்க, ஒரு 1000 கமெண்ட் வச்சேன். 900 கமெண்ட் பாருக்கு பாசிட்டிவ், 900 கமெண்ட் கமருதீனுக்கு வந்து பாசிட்டிவ். இப்போ அந்த ஷோவில் கலந்துக்கிட்ட எங்களோட டைட்டில் வின்னர் திவ்யாவை பற்றி ஏன்டா பேசல? இந்த சைடு புனிதர், நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் நம்மளோட சபரி, அவரை பற்றி ஏன்டா கமெண்ட்ஸ்ல யாரும் சொல்ல மாட்டீங்க? இந்த சைடு போலந்துக்கு போயிட்டு நர்சிங் படிப்பை முடிச்சு நாளைக்கு நாட்டையே திருத்த போற எங்களோட அரோரா, அவங்கள பத்தி ஏன்டா யாருமே கமெண்ட்ல போடல? இந்த சைடு நம்மளோட விக்ரம் வக்ரம் அவர்கள், அதாவது வந்து நம்மளாம் எப்படா நல்லவனாவே வாழ்ந்துட்டமேடா துஷார்ட்ட உள்ள இருக்கும்போது, நம்மளாம் புனிதர்கள்ரா, நம்மளாம் நல்லவர்கள்ரா, நம்ம ஏன்டா அப்படி சொல்லி சொன்னேன். அவனுக்கு ஏன்டா பாசிட்டிவ் கமெண்ட் வரல? இந்த ஷோவில் கலந்துகிட்ட 8 பேரை பத்தி எவனுமே கமெண்ட் பண்ணல. போய் பார்த்தா பாரு கமருதீன் வினோத். அப்படின்னா வந்து உங்க 8 பேருக்கு யாருமே சப்போர்ட்டே பண்ணல. அப்புறம் எப்படா ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம்னா, அப்பதான் எங்க சேது ப்ரோ நினைவுக்கு வருகிறார். எங்க சேது ப்ரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல, விஜய் டிவியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இவங்க 8 பேரையும், இந்த 8 பேர் தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் அப்படியே டாப் 4 டாப் 8ல கொண்டு வந்தானுங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த 8 பேர் எப்படி கேரி ஆகி வந்திருக்கானுங்க விஜய் டிவியில அப்படின்னு தெரியுது. என்னடா ஷோ முடிச்சு இத்தனை நாளாச்சு இன்னும் கதறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து கேட்குறாங்க. கதறடா, நீங்க பேச நீங்க கண்டென்ட் கொடுக்க நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் டிஃபேம் பண்ணி திரும்ப இன்னொரு கண்டஸ்டன்ட் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நான் பேசுவேன், பேசிக்கொண்டே இருப்பேன். நான் பேசுறதுல என்னோட சப்ஸ்கிரைபருக்கே பிரச்சனை இல்லை, எனக்காக ஆதரவு தெரிவிக்கிற நண்பர்களுக்கே பிரச்சனை இல்லை. நான் இப்போ பேசும்போது எனக்காக கமெண்ட் பண்ற என்னோட அக்காக்கள், தங்கைகள், அவங்களுக்காக நான் பேசுவேன். பாரு வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ பாரு பேரை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ போட்டு கமெண்ட் டர்ன் ஆஃப் பண்ணிருந்தா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்வதி பார்த்தா பயம் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுது ப்ரோ. எனக்கு சீரியஸாவே தெளிவா தெரியுது. இந்த ப்ரோமோல இதுங்க, இந்த ப்ரோமோ முடிச்சுட்டு அப்படியே ப்ரோமோ 2 அதுல வந்து ஆன் பண்ணி வச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷனை. அந்த கமெண்ட்டை தான் நான் சொன்னேன். அதுல என்ன பண்றானுங்கன்னா, கார் எடுத்துட்டு எங்களோட சபரி, புனிதர் சபரி வந்து அப்படியே வராரு, அங்க இருந்து நேரா வராரு. வந்துட்டு உடனே இங்க 4 பேர் நிக்கிறாங்க. திரும்பி காரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒரே கார்ல எத்தனை பேர் ஏறதுன்னு சொல்லி கேட்கும்போது, வா கார் நமக்கு என்ன புது விஷயமா பழைய விஷயம்? நான் இப்ப என்ன கேட்கிறேன் சபரிக்கு, இப்ப நீ இந்த கார் டாஸ்கை தவிர நீ வெளியில வந்து அதை பத்தி பேச மாட்டேங்கிற, இன்டர்வியூலயும் கார் டாஸ்கை பத்தி பேசுற, ஃபேன்மேட்லயும் கார் டாஸ்கை பத்தி பேசுறீங்க. நீங்களா என்னதான்டா பண்ணீங்க பிக் பாஸ் வீட்டுல? எனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுதுங்க. நீங்க இந்த 8 பேரும் சரி, உள்ள இருந்த 8 பேரும் வெளியில என்னதான் பண்ணீங்க? ஏதாச்சும் நீங்க பண்ண ஒரு விஷயத்தை பத்தி வெளியில வந்து பேசுங்கடா. அந்த கார் டாஸ்கை தாண்டி, பார்வதியை தாண்டி, கமருதீனை தாண்டி வெளியில வந்து வேற ஏதாவது நிறைய விஷயங்கள் பேசுங்க. நீங்க பண்ணிருப்பீங்கல்ல இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அதுக்கு அங்க இருந்து என்ன ரிப்ளை வருதுன்னா, நான் ஒண்ணுமே பண்ணலடா, நான் ஏதாச்சும் பண்ணாதாரடா அவங்களை பத்தி நான் பேசிக்கிறதுக்கு. சபரி, அரோரா, திவ்யா, டைட்டில் பையர் திவ்யா என்ன பண்ணோம் நாங்க ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் எப்படி டைட்டில் ஆனீங்க? அது எங்க சேது ப்ரோ கொடுத்தாரு, எங்க விஜய் டிவி கொடுத்துச்சு, அவங்க கொடுத்தாங்க, நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான், இதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு ஒரே சிரிப்பா இருக்குங்க. ஸோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கார் டாஸ்க்லாம் நமக்கு என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்ல, உடனே இங்க இருக்க எல்லாருமே மறுபடி கார் டாஸ்கான்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து கொந்தளிக்க, உடனே சைட்ல வந்து மேல வந்து வியானா உட்கார, கார் டாஸ்கை வச்சு இன்னும் ஷோவை ரன் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க விஜய் டிவி. ப்ரோ வெக்கமா இல்லையா ப்ரோ? விஜய் டிவி ப்ரோ வெக்கமா இல்லை என்ன ப்ரோ?
அப்படின்னா வந்து நீங்க இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ இந்த கார் டாஸ்க ஃபன்னா எடுத்துட்டு போறீங்க, கார் டாஸ்க வச்சு ப்ரோமோ போடுறீங்க, கார் டாஸ்க வச்சு ஸ்டார்ட் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை ரன் பண்றீங்க. இப்படி கார் டாஸ்க பேஸ் பண்ணி ஃபன் பண்ணி ஜாலி பண்ற நீங்க எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்க? அப்படின்னா அப்போ நீங்க ரெட் கார்டு டிஆர்பியாக தான் கொடுத்த அப்படிங்கிறத பகிரங்கமா ஒத்துக்கிறீங்க. அதானப்பா? அதானே உண்மை தானங்க? இப்ப எனக்கு வந்து புரியுது என்னன்னா, இவங்க அந்த ரெட் கார்டு எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபன்னுக்கு 2 பேர் லைஃப்ல நம்ம விளையாண்டாலும் பிரச்சனை இல்லை, 2 பேர் நாசமா போனாலும் பிரச்சனை இல்லை, ரெட் கார்டு கொடுப்போம், டிஆர்பி வந்துச்சுன்னா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்க. இப்போ அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயம் கார் டாஸ்க்ங்கிறது வந்து சென்சிட்டிவான ஒரு டாபிக், கரெக்டுங்களாங்க? கார் டாஸ்க்ங்கிறது என்னங்க? அதனால எவ்வளோ பேர் வந்து வெளியில வந்து ஏங்க நானே எமோஷனல் ஆனுங்க. நான் பாருக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், கமருதுக்கு இவ்வளோ சப்போர்ட். நானே இந்த கார் டாஸ்க் நடக்கும்போது நான் அதை பார்த்து ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை நீ எடுத்துட்டு வந்து அப்போ மக்களிடத்துல ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டு பாரு கமருதுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா யாருக்கு ரெட் கார்டு கொடுத்தீங்களோ அவங்கள டிஆர்பியாக திரும்ப ஃபினாலே வர வச்சு இப்போ அதே கார் டாஸ்க் வச்சு நீ ஃபன் பண்ற அப்படின்னா நீ என்ன ட்ரை பண்ற? விஜய் டிவி கேட்கறது, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? அப்படின்னா இந்த கார் டாஸ்க் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நாடகமா டிராமாவா அப்படிங்கிறது நமக்கு தோணுது. இப்ப மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் காரி துப்புறாங்க. நீ என்னதான பண்ணீங்க, எதுக்குடா கார் டாஸ்க் எடுத்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? அந்த கமெண்ட்ல யாரை பத்தி எவனை பத்தி ஒன்றும் பேசுறது இல்லை, ஃபுல்லா இவனுங்க பத்தி தான் பேசிக்கிறானுங்க, ஃபன் பண்றானுங்க, ஜாலி பண்றானுங்க. 8 பேர் கடைசியில் வேற கண்டென்ட் இல்லை, கார் டாஸ்கை எடுத்துட்டு வந்தாதான் நமக்கு டிஆர்பி வருங்கிறத தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிட்டு விஜய் டிவி ஒரு கேவலமான விஷயத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து எல்லா இடத்துலயுமே பார்த்துட்டேன். இப்போ நீங்க ஃபினாலே அப்பயும் சரி, ஸோ அதுக்கப்புறமும் சரி, கமருதீனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர், பார்வதிக்கு ஒரு ஹார்ட் கார்னர். கமருதீனை சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க, பார்வதியை தனித்து விடப்படுறீங்க. இப்போ இதுல என்ன சொல்ல வரீங்க? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள், சப்போர்ட் பண்ற மக்கள்லாம் கமருதீன் பார்வதி 2 பேரும் தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா நீங்க எப்படி காட்ட முயற்சி பண்றீங்க? நீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நீங்க ரெட் கார்டு கொடுத்த அந்த எபிசோட்ல இருந்து எடுத்து பாருங்க. ஹோஸ்டா இருக்கக்கூடிய திரு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு? கமருதீன் பாருவால தான் நீ கெட்டு போயிட்ட, நீ வந்து ரொம்ப நல்லவன், என்னென்ன உன்னை பத்தி பின்னாடி பேசுற, நீ போயிட்டு பாரு வெளியில போட்டு நீ கொந்தளிச்சு டென்ஷன் ஆகி பார்வதி வந்து பிரேக்அப் பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னான் இந்த ஆளு. ஆனா வெளியில வந்து 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆள் சொன்னது ஃபுல்லாமே ஃபேக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் கமருதீன் நல்லா. அப்போ அந்த இடத்துல நீ கமருதீனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வைக்கிற. ஸோ அதுக்கப்புறமா நீங்க அவங்களை கூப்பிடும் போது கமருதீனுக்கு ஒரு மாதிரி வந்து முன்னாடியே வராப்புல, அதுக்கப்புறம் பார்வதி கூப்பிட்டதுக்கு வரல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னாலும், இப்போ இந்த ஸ்டார்ட் மியூசிக்ல என்ன பண்றீங்க? கமருதீனை கூப்பிட்டுறீங்க, பார்வதி கூப்பிடல. இப்போ இதுல என்ன சொல்ல வரீங்க? நீங்க உங்களோட ப்ராடக்ட் நீங்க வந்து காப்பாத்துவீங்க, அவங்களுக்கு வந்து சாஃப்ட் கார்னர் காமிப்பீங்க. ஆனா பார்வதி எக்கேடு கெட்டு போனா என்ன, அவங்ககிட்ட இருந்து நம்ம கண்டென்ட் நிறைய வாங்கிட்டோம்னா. இப்போ கூட நான் ஓப்பனா சொல்லட்டுமா, என் வீடியோ வந்து பாரு கமருதீன் சப்போர்ட் 2 பேர் தான் பார்ப்பீங்க. நான் இப்பயும் சொல்றேன், கமருதீனை விட ஒருபடி மேலதான் பாரு கண்டென்ட் கொடுத்தாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பாருவோட ஹேட்டர்ஸை ஒத்துப்பாங்க இந்த விஷயத்த. கமருதீனை விட பார்வதி நிறைய இடத்துல கண்டென்ட் அதிகமா அள்ளி தெளிச்சிருப்பாங்க. கமருதீன் எப்படி லைம்லைட் வந்தார்னா பாரு கூட வந்ததுனால அப்படின்னு சொல்லலாம். இதை சொன்னாலும் சில பேர் வந்து கோவப்படுவீங்க, 2 பேர் ஃபேன்ஸ்ல வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து கொந்தளிப்பீங்க. ரியாலிட்டி என்னன்னா பாரு தான் மெயின் கோர். இந்த பிக் பாஸ் சீசன் 9 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி தான் கோர். பாருவை சுத்தி தான் ஷோ ரன் ஆகுது. நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க, எதை பற்றியுமே கேர் பண்ணிக்கவே மாட்டேன். நீ 2 பேட் கமெண்ட் போடுற, எனக்கு 200 பாசிட்டிவ் கமெண்ட் வருது, 300 பாசிட்டிவ் கமெண்ட் வருது. நான் எது பாசிட்டிவ் அதிகமாக வருதோ அதை தான் நான் எடுத்துப்பேன் நான், கரெக்டுங்களா? ஸோ அதனால எதை சொல்றதுக்கு நான் பயப்பட மாட்டேன். பார்வதி சப்போர்ட் பண்ணா திட்டுறானுங்க சில பேர், என்னை வந்து சில வார்த்தைகளை சொல்லி யூஸ் பண்ணி பேசுறாங்க. நானா இவ்வளோ தூரம் நான் ரிவ்யூ பண்ணிடுறேங்க. இந்த 3-4 மாசத்துல வந்து இவ்வளவு வீடியோக்கள் போட்டுருக்கேன். என் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல யாராச்சும் ஒருமையில பேசி நீங்க பாத்துறீங்களா, இல்ல கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி பாத்துறீங்களா, இல்ல அவங்கள வந்து ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணி நீங்க பாத்துறீங்களா? எந்த விதமான இதுவும் இருந்திருக்காது. நான் என்னோட வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பேசுறேன். எனக்கு பிடிச்சவங்க, நான் சொல்ற கருத்துக்கள் சரின்னு சொல்லி நினைக்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. நான் சொல்ற கருத்துக்கள் தவறுன்னு சொல்லி சொல்றவங்க என்னை வந்து விமர்சிக்கிறாங்க. அதை நான் கேரே பண்ணி, எனக்கு வந்து விமர்சனம் வேணுங்க. நான் தப்பு பண்றேன்னா தப்பு பண்ண சொல்லுங்க. நீங்க வைக்கிற விமர்சனம் சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் திருத்திப்பேன் நான். ஆனா நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற, நீ வந்து காசு வாங்கிட்டு பேசுற, நீ வந்து ஏதோ பீடைன்னு ஏதோ சொல்றானுங்க, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். அதை தாண்டி நீ ஒரு கமெண்ட் நான் பார்த்தா எனக்கு அதை தாண்டி நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வருது, நான் அவங்களுக்காக தானே பேச முடியும். அதுதானங்க ரியாலிட்டி. ஸோ அதனால நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, டாபிக்கே சிம்பிள்ங்க, பார்வதி வெர்சஸ் விஜய் டிவி, இதுதான் மேட்ரு. இதுதான் இந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் நான் பார்த்த விஷயங்கள்.
பார்வதிக்கு நிறைய அநீதிகள் வந்து இழைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டார்ட் மியூசிக்கை பார்க்கும் போதே கிளியரா விசிபிளா தெரியுது. உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா போட மறந்துடாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கல் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அரசியல் தெரிஞ்சவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, அரசியல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இதுல சப்போர்ட் பண்ற பேர் அதுலயும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல வீடியோக்களை வந்து தொடர்ந்து வரும். நம்ம சேனல்ல புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காம ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.